பேரரசுகளின் ராஜ்யம், தற்போதைய பெயர் ஹம்பி. இந்த நகரை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கில் 6 மாத காலம் ஈடுபட்டார்களாம். மேலும் இங்கே அமைந்திருக்கும் கோவில்கள், தலைகீழாக தெரியும் கோபுரம் மற்றும் 50 ரூபாய் நோட்டில் இருக்கிற தேர் இந்த ஹம்பியில் இருக்கு. நிறைய சுவாரஸ்யம் நிறைந்த வீடியோவா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க முதல்ல வரலாற்றை பார்ப்போம். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் அமைந்துள்ளது ஹம்பி. தென்னிந்தியாவில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேரரசராக விளங்கியது விஜயநகர பேரரசு. இந்த பேரரசு மிகவும் வலிமையானதாக இருந்ததால தென்னிந்தியாவின் மீது மட்டுமல்லாமல் இந்தியாவின் மற்ற பகுதிகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்தியது. பேரரசின் முக்கியமான மன்னர்களில் ஒருவர் கிருஷ்ணதேவராயர். அவரது ஆட்சி காலத்தில் பேரரசு மிக உச்சத்தை எட்டியது. அவர் பல கோயில்கள் கட்டி கலை இலக்கியங்களை ஆதரித்தார். அவர் ஆண்ட காலத்தில் விஜயநகரம் மிகவும் செழிப்பான நகரமாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு விஜயநகர பேரரசில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. பிற மன்னர்கள் திறன்பட ஆட்சி செய்யாததால் பேரரசின் வலிமை குறைய தொடங்கியது. இறுதியாக 1565 ஆண்டில் தாலிகோட்டா போரில் டெக்கான் சுல்தான்களின் கூட்டணியால் விஜயநகர படைகள் தோற்கடிக்கப்பட்டது. அப்போது பேரரசராக இருந்த ராமராயா அந்த போரில் கொல்லப்பட்டார். போர் முடிந்த பிறகு 6 மாத காலம் ஹம்பியில் அழகான கட்டடங்கள், பிற கட்டமைப்புகளை அவர்கள் வென்று கொள்ளையடித்து அழித்து தீயிட்டு எரித்துவிட்டு அதை கைவிட்டு சென்றனர். கோயில்கள், அரண்மனைகள், சந்தைகள், மண்டபங்கள், தோட்டங்கள், இராணுவ கட்டமைப்புகள் போன்ற திராவிட பாணி கட்டடக்கலைகள் இப்போது அழிந்த நிலையில் நகரம் முழுவதும் சிதறி கிடக்கின்றன. 1600க்கும் மேற்பட்ட பழங்கால கட்டடங்கள் ஹம்பியில் இருந்தாலும் துங்கபத்ரா நதி அருகே இருக்கும் விருபாக்ஷா கோவில் மிகவும் பிரபலமானது. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. துங்கபத்ரா நதியின் தென்கரையில் ஹேமகூட மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் விருபாக்ஷா கோவில் ஹம்பியில் உள்ள மிக பழமையான ஆலயமாகும். இன்றும் வழிபாட்டில் இருக்கும் இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சிவபெருமான் இங்கு பாம்பாபதி மற்றும் விருபாக்ஷர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் ராஜகோபுரம் சுமார் 165 அடி உயரமாக உள்ளது. இதன் நிழல் ஒரு சுவற்றில் தலைகீழாக விழுவது ஒரு மிகப்பெரிய அதிசயமாகும். இதன் ரகசியம் இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. சாதாரணமாக நிழல் தலைகீழாக வீழ்வதற்கு கண்ணாடி போன்ற ஒன்று தேவைப்படும். ஆனால் எந்த கண்ணாடி உட்படலாகவும் இல்லாமல் இந்த கோவிலின் நிழல் எப்படி தலைகீழாக விழுகிறது என்பதில் யாருக்கும் விளக்கம் கிடைக்கவில்லை. நம்ம 50 ரூபாய் நோட்டுல ஒரு கல் தேர் இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? உங்க கையில புது 50 ரூபாய் நோட்டு இருந்தா திருப்பி பாருங்க. ஹம்பிக்கு வரும் பயணிகள் தவறாமல் பார்க்க வேண்டிய ஸ்தலம் விட்டலா கோவில். இது 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான ஆலயமாகும். இது மகாவிஷ்ணுவுக்காக கட்டப்பட்ட ஸ்தலம். துங்கபத்ரை ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டு இருக்கிறது. விஜயநகர அரசரான 2ஆம் தேவராயரின் காலத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் விஜயநகர வம்சத்தின் முக்கிய கலை சின்னமாக கருதப்படுகிறது. 50 ரூபாய் நோட்டில் பார்த்த அந்த கல் தேர் கோயில் வளாகத்துக்குள்ளே கிழக்கு பக்கம் ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கல் தேர். ஒரே கல்லால் எவ்வளவு நுணுக்கமாக செதுக்கி இருக்காங்க. இதில் உள்ள சக்கரங்கள் கூட கல்லால் ஆனவை மட்டுமல்லாமல் அந்த சக்கரங்கள் தேரின் முழு எடையையும் தாங்கி நகர வைக்கும் என்பது ஒரு பெரும் தொழில்நுட்ப அதிசயம். இங்குள்ள ரங்க மண்டபத்தில் 56 இசை தூண்கள் உள்ளன. இந்த தூண்கள் ஒவ்வொன்றையும் தட்டும்போது ஒவ்வொரு விதமான இசை ஒலி எழும்புவதை காணலாம். ஹம்பியின் வரலாறும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலையும் நாமும் பார்த்தோம். பேரரசுகளின் கூட்டணியால் அழிக்கப்பட்டாலும் இன்றும் ஹம்பி மரபுக்கும் கலைக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இங்குள்ள விருபாக்ஷா கோவில், தலைகீழாக தெரியும் கோபுரம், கல்லால் செதுக்கப்பட்ட தேர், இசைத்தூண்கள் போன்றவை இன்னும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. நாங்கள் படித்த ஹம்பியின் வரலாற்று கதையை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது மாதிரி கோவில்கள் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும்னா
உங்களோட ஃப்ரீ சர்வீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு கோயில்களின் வரலாற்றை தெரிஞ்சுக்கணுமா? எந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கோயிலின் பெயரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த ஒரு புது வரலாற்றில் சந்திப்போம்.